சிந்தை குளிரானே. எந்தன் மேய்ப்பனின் முகத்தை கண்டதினாலே தாழ்ச்சி அடையேனே. மந்தையிலே ஒரு ஆட்டினை போல சிந்தை குளிரானே. எந்தன் மேய்ப்பனின் முகத்தை கண்டதினாலே தாழ்ச்சி அடையேனே. மந்தையிலே ஒரு ஆட்டினை போல. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், தண்ணீர் அருகில் நடத்தி செல்வார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், தண்ணீர் அருகில் நடத்தி செல்வார். சேதம் அணுகாமல் காத்து கொள்வார், துன்பம் வராமல் பார்த்து கொள்வார். மந்தையிலே ஒரு ஆட்டினை போல சிந்தை குளிரானே. எந்தன் மேய்ப்பனின் முகத்தை கண்டதினாலே தாழ்ச்சி அடையேனே. மந்தையிலே ஒரு ஆட்டினை போல. பாதை மாறாமல் காத்திடுவார், பாதம் இடராமல் பார்த்து கொள்வார். பாதை மாறாமல் காத்திடுவார், பாதம் இடராமல் பார்த்து கொள்வார். கோலும் தடியும் என்னை தேற்றும், நான் அவர் வீட்டினில் நிலைத்திருப்பே. மந்தையிலே ஒரு ஆட்டினை போல சிந்தை குளிரானே. எந்தன் மேய்ப்பனின் முகத்தை கண்டதினாலே தாழ்ச்சி அடையேனே. மந்தையிலே ஒரு ஆட்டினை போல சிந்தை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி பாஸ்டர் பிரபாகரன் சி மேனன் அவர்களின் தேவ செய்தியினை கேட்கும்படி அன்புடன் வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபிப்போமாக. எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்புறமாகிய எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். ஆயுட்காலம் நீடிக்க விருப்பமா? சங்கீதம் 34 வசனம் 12 முதற்கொண்டு 14 வரைக்கும் உள்ள பகுதியை அடிப்படையாக கொண்டு நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். சங்கீதம் 34 வசனம் 12 முதல் 14 வரைக்கும் வாசிக்க கேட்போம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 34 வசனம் 12 நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்ற கேள்வியை நாம் பார்க்கிறோம். அங்கே நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி என்று பார்க்கிறோம். அப்படியானால் நீடித்த நாட்கள் எனக்கு வேண்டும் என்ற, மேற்கொண்டு நான் உலகத்தில் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த விருப்பம் இருந்தால் நீடித்த நாட்களை அவர் தருவார். அந்த வசனத்திலே சங்கீதம் 34 வசனம் 12 நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி
நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நீடித்த நாட்கள் எனக்கு வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 34 வசனம் 12 முதற்கொண்டு, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? மேற்கொண்டு வசனம் 13 முதல், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்படியானால் நீடித்த நாட்களை விரும்புகிறவர்கள் கட்டுக்கோப்பியான பரிசுத்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் உலகத்தில் வாழ்பவர்கள் உலகத்தில் உள்ள மக்களுக்கு நன்மை பயக்கத்தக்கும் வண்ணமாகத்தான் அவர்கள் வாழ வேண்டுமே அல்லாமல் அவர் மற்றவர்கள் தீமை செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. முதலாவது சொல்லுகிறார், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற விரும்புகிற மனுஷன் தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 34 வசனம் 14 பார்க்கும்போது, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். என்ன சொல்கிறார் என்றால், நீ நீடித்த நாட்களை விரும்பும் பட்சத்தில் உனக்கு நீடித்த நாட்களை தேவன் கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பாயானால் நீ தீமை விட்டு விலகுவது மட்டுமல்ல, நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேட வேண்டும், அந்த சமாதானத்தை தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எவர்கள் நீடித்த நாட்களை விரும்புகிறார்களோ அவர்கள் தீமை செய்தல் கூடாது. இரண்டாவது, நன்மை செய்தல் அவசியம் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் ரோமர் 12 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்வதை அங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 21 வசனம் 4 வாசிக்க கேட்போம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் என்று. ஆயுசை கேட்டார், கேட்டது நிமித்தமாக தேவன் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவரே எனக்கு நீடித்த நாட்களை தாரும் என்று ஜெபிப்பவர்களுக்கு தேவன் நீடித்த நாட்களை தர சித்தமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 91 வசனம் 16 இவ்வண்ணமாக நாம் வாசிக்கின்றோம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் நீடித்த நாட்களை நமக்கு கொடுக்கும் பட்சத்தில் நீடித்த நாட்களை கொடுத்து இந்த உலகத்தில வியாகுலமும் சஞ்சலமும் வேதனையும் அடையும்படியாக அவர் விடவே மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று சத்திய வசனம் சொல்லுகிறபடியே, தேவனே எனக்கு தீர்க்காயுசை தாரும், தீர்க்காயுசை தாரும், நீடித்த நாட்களை தாரும் என்று எவர்கள் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனே தீர்க்காயுசை கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவன் கொடுக்கும் அந்த நீடித்த நாட்கள் அவர்களுக்கு திருப்திகரமான நாட்களாய் இருக்குமே அல்லாமல் தீமை விளைவிக்கிற நாட்களாய் ஒருபோதும் இருக்காது. இவ்வண்ணமாக தேவன் நீடித்த நாட்களை கொடுக்கும் போது நடைபெறுகின்ற காரியம் என்னவென்றால், சில சந்தர்ப்பங்களிலே ஏதோ மரணம் தாக்குவது போல ஒரு எண்ணம் உண்டாகும். இதன் காரணம் என்னவென்றால், வியாதியா இருக்கலாம், இல்லாவிட்டால் பலவிதமான மனவேதனையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சில எதிர்பாராத சூழ்நிலைகளா இருக்கலாம். இது நிமித்தமாக ஆண்டவர் எனக்கு நீடித்த நாட்களை கொடுத்திருக்கிறாரே, கொடுத்தும் எனக்கு இவ்வண்ணமாக திடீரென்று நீடித்த நாட்கள் இல்லை என்று சொல்வது போல காணப்படுகிறதே என்று ஒரு வேதனை வரும்போது, அப்படிப்பட்ட நீடித்த நாட்களை ஜெபித்து பெற்றுக் கொண்டவர்கள் அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த மரண தாக்குதலானது அது மரணம் அல்ல என்று பார்க்கிறோம். சங்கீதம் 23 வசனம் 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே though I walk through the valley of the shadow of death I will fear no evil. shadow of death அப்படின்றால் என்ன அர்த்தம் என்றால், அது மரணம் அல்ல, மரணத்தின் நிழல் என்று பார்க்கின்றோம். ஒரு விமானம் நமக்கு மேலே பறக்கும் போது சூரிய வெளிச்சம் அந்த விமானத்தின் மேல் படும்போது அந்த விமானத்தின் நிழல் நம்மேலே பட்டு தாண்டும் போது அதனால நாம் நசுங்கி போவது இல்லை. காரணம், விமானம் நம்மேலே படவில்லை, விமானத்தினுடைய நிழல் தான் நம்மேல் பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். அவ்வண்ணமே எவர்களுக்கு தேவன்
நீடித்த நாட்களை தந்திருக்கிறாரோ, தேவனிடத்தில் கேட்டு நீடித்த நாட்களை எவர்கள் பெற்றிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களிலே தேவன் கொடுத்த நீடித்த நாட்களுக்கு மாறாக முரணாக சில வேளையிலே மரணம் தாக்குவது போல வியாதிகள் வரக்கூடும், பலவீனங்கள் வரக்கூடும், பலவிதமான சூழ்நிலை வரக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் பிசாசே சொல்லுவான், சாத்தான் சொல்லுவான், இதோ உன்னுடைய நாட்கள் முடிவடைய போகிறது என்று சொல்லி. அப்போ நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் ஒரு காலகட்டத்திலே எனக்கு நீடித்த நாட்களை தாரும் ஆண்டவரே என்று நான் ஜெபித்தேன். அப்படி ஜெபித்த போது என் தேவன் எனக்கு நீடித்த நாட்களை தந்ததை நான் நன்றாக அறிவேன். இப்பொழுது வந்திருக்கிற இந்த வியாதி, பலவீனங்கள், மனதில் ஏற்பட்டிருக்கிற போராட்டங்கள், பிசாசினுடைய தாக்குதல் அனைத்தும் மரணத்தின் நிழலாகிய ஷேடோ ஆஃப் டெத்தை தவிர இது மரணமே கிடையாது என்று சொல்லி, அப்படிப்பட்ட மரண பயத்தை கொண்டு வந்த பிசாசையும் ஏனைய காரியங்களையும் வியாதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே பார்க்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவன் சொல்லாத காரியங்களை பிசாசு சொல்லுகிறான் என்பதை நாம் கண்ட உடனே அவனை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எதிர்க்க வேண்டும். அப்படி எதிர்க்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று நாம் பார்க்கிறோம். மேற்கொண்டு உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாக நாம் வாசிக்கின்றோம். கர்த்தரே நமக்கு தீர்க்காயுசு என்று நாம் பார்க்கிறோம். தேவனே நமக்கு தீர்க்காயுசு என்று அங்கே பார்க்கிறோம். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் மாணவர் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் தேவனை தேடுகிறோமா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் தேடுகிறோமா, இது நாம் பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஆர் யூ சீக்கிங் த கிஃப்ட் ஆர் த கிவர்? நீ வரத்தை நாடுகிறாயா, வரத்தை கொடுக்கிற தெய்வத்தை நாடுகிறாயா? வரம் நமக்கு அவசியம்தான், ஆனால் வரத்தோடு கூட அதிகமாக வரத்தை கொடுக்கிற தேவனை தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். இவ்வளமாக தேவனையே பற்றி கொண்டு தேவனையே தங்களுடைய சுதந்திரமாக, தேவனையே தங்களுடைய ஆஸ்தியாக கொண்டவர்கள் எவர்களோ, அதை இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவே தங்கள் சுதந்திரமாக, இயேசு கிறிஸ்துவே தங்களுடைய ஆஸ்தியாக கொண்டவர்கள் எவர்களோ, அவர்களுக்கு இயேசு கொடுக்கிற பாக்கியம், இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு ஜீவனும், இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு தீர்க்க ஆயுசுமாய் இருப்பார் என்று பார்க்கிறோம். நீடித்த நாட்களை விரும்புகிறவர்கள் முதலாவது அதை தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், நீடித்த நாட்களை விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். அந்த தேவனுக்கு பேர் இயேசு கிறிஸ்து. ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வதனாலே நீடித்த நாள் என்று சொன்னால், தீமை செய்கிறவருடைய பேர் பூமியில் இராமல் அற்று போக பண்ணும்படி அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய முகம் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய முகம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எவர்கள் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய முகம் கடும் கோபம் கொள்ளும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். காரணம், தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். தீமை செய்து கொண்டே போவார்களானால் தேவன் அவர்களுக்கு பல வகையிலே உணர்த்தி சொல்லுவார், நீ தீமை செய்தை விட்டுவிடு என்று சொல்லி. தொடர்ந்து தீமை செய்வார்களானால் சில சிக்ஷைகளை கொடுப்பார். தொடர்ந்து தீமை செய்வார்களானால் சில தண்டனையும் கொடுத்து பார்ப்பார். தொடர்ந்து தீமை செய்வார்களானால் அவருடைய ஆயுச நாட்கள் குறுகி போவது நிச்சயம் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நெடுகவே தீமை செய்கிறவர்கள் இந்த பூமியில வெகுகாலம் இருப்பது அரிதிலும் அரிது. ஒருவேளை அவர்கள் இருப்பார்களானால் அவளுடைய எஞ்சியுள்ள வருஷம் எல்லாம் தீமையும் வருத்தமும் வேதனையுமாக நிரம்பி இருக்கும் என்று நாம் வேதத்திலிருந்தும் பார்க்கிறோம். நாம் வாழ்க்கையிலும் அதை பார்க்க முடியும். எவர்கள் நீடித்த நாட்களை உடையவர்களாய் இருந்தாலும் தீமை செய்தே வாழ்ந்திருப்பார்களால் அவருடைய நீடித்த நாட்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இராது. அந்த நீடித்த நாட்கள் அவர்களுக்கு வேதனையாக மாறி போகும் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். தேவன் மனவுவந்து சந்தோஷமாக நீடித்த நாட்களை தந்திருப்பாரானால் அதுல வேதனை இல்லை. அதை குறித்துதான் நாம் சங்கீதம் 91 கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. அப்படியானால் ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், உனக்கு நான் ஏன் நீடித்த நாட்கள் கொடுக்கிறேன், நீ சந்தோஷமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று. யோபு என்னும் பக்தனுடைய எல்லா தீமைகளையும் அவனுடைய எல்லா நோய்களையும் அவனுக்கு ஏற்பட்ட எல்லா நஷ்டங்களையும் நீக்கிவிட்ட பிறகு அவனுடைய சந்ததியை தேவன் காணும்படி
அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்தார், பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நீடித்த நாட்களை தேவனே கொடுக்கத்தக்கதாக தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனிடத்தில் நீடித்த நாட்களை பெற்றுக்கொண்ட பிறகு அடிக்கடி மரண பயம் வருவது, அடிக்கடி மரித்து போவேன் என்ற எண்ணம் வருவது, இது தேவன் கொடுப்பதல்ல. தேவன் நீடித்த நாட்களை கொடுத்திருப்பது சத்தியமானால் அதற்கு மாறாக வருவதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிற காரியமே அல்ல என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய காரியம், இயேசுவே, நான் உம்மிடத்தில் நீடித்த நாட்கள் கேட்டேன், நீர் எனக்கு நீடித்த நாட்கள் தந்ததாக நீர் எனக்கு சொன்னதை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அதுக்கு மாறான காரியம் வரும்போது, ஆண்டவரே, இது பிசாசால் உண்டான காரியம், இதை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த மரண பயத்தை கொண்டு வருவது பிசாசு என்பதை குறித்து நாம் எபிரேயர் 2:14 நாம் பார்க்கிறோம். அவன் மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான், அவன் எப்போதும் மரண பயத்தை கொண்டு வந்து கொண்டே இருப்பான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கவும் வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவிகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் என்று பார்க்கும்போது, அந்த வசனத்துடைய விளக்கம் என்னவென்றால், மரண பயத்திலே அடிமைகளாய் இருப்பவர்களை விடுவிக்கும்படி தெய்வ மனுஷனாகி சிலுவையிலே தம்முடைய மரணத்தின் வாயிலாக மரணத்தின் அதிகாரி பிசாசானவனை கொன்று போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக யோவான் 21 21 22 வாசிக்க கேட்போம். அவனைக் கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இவ்விடத்திலே நாம் பார்க்கின்ற காரியம், பேதுருடைய மரணத்தை குறித்து இயேசு முன்னறிவிக்கிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய மரணத்தை குறித்து அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. பேதுருவை குறித்து சொல்லுகிறார், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று. ஆனால் யோவானுக்கு அவ்விதமான ஒரு மரணத்தை குறித்து சொல்லவில்லை. இப்படி இருக்க பேதுருவை பார்த்து இயேசு இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று சொல்லிவிட்ட பிறகு அவர் சொன்ன காரியம், என்னை பின்பற்றி வா என்றார். இவ்விதமாக சொன்ன பிறகு பேதுரு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த உடனே திடீரென்று அவனுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய யோவான் வருவதை பார்த்த உடனே இவனுடைய காரியம் என்ன என்று கேட்ட பொழுது இயேசு சொன்ன காரியம், நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அப்படியானால் இதில் நாம் அறிகிற காரியம் என்னவென்றால், ஒரு தேவ மனுஷனை முடிவு காலத்திலே எவ்வண்ணமாய் நடத்துகிறாரோ அதே போல இன்னொரு தேவ மனுஷனை நடத்துவார் என்று தேவனுடைய வெளிப்படுத்தல் இல்லாமல் நாம் தீர்மானிக்கவே கூடாது. பேதுருக்கு இன்ன விதமான மரணத்தினால் நீ தேவனை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார். ஆனால் யோவானை குறித்து அவர் சொல்லுகிற காரியம், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய யோவான் 90 வயதான பிறகுதான் அவன் இயற்கையாக மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. யோவானை தேவன் நடத்தின முறை வேற, பேதுரு நடத்தின முறை வேற. இது நிமித்தமாக தேவ ஊழியக்காரர்களும் தேவ ஜனங்களும் அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், மற்ற தேவ மனுஷர்களுடைய முடிவை பார்த்து அவ்வளமாக என்னுடைய முடிவும் இருக்கும் என்று சொல்லி தீர்மானிக்கவும் கூடாது. அதை குறித்து ஒரு அச்சத்தையும் உள்ளத்தில் கொள்ளவே கூடாது. இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் எப்படி நடத்த போகிறீர் என்று சொல்லும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்ல சித்தமா இருக்கும் பட்சத்தில் அவர் சொன்னதை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடர வேண்டுமே அல்லாமல் மற்ற தேவ மனுஷர்கள் தேவ பரிசுத்தருடைய முடிவை பார்த்து அவர்களுக்கு அப்படி ஏற்பட்டது எனக்கு அப்படி ஏற்படுமோ என்று ஒரு கேள்விக்குறியோடு வாழ்க்கை நடத்தல் கூடாது என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:7 ஒரு பரிசுத்தவானுடைய முடிவை குறித்து தேவன் அவனுக்கு என்ன வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்து கொண்டேன். 8வது வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த பவுலுக்கு நன்றாக தெரிந்து விட்டது, தன்னுடைய போராட்டத்தை வெற்றிகரமாக அவன் முடித்து விட்டதாகவும், இப்பொழுது அவன் ஓட்டம் முடிகிறது என்றும், அவன் முடிவு காலம் வரைக்கும் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு வெற்றிகரமாக ஓட்டத்தை முடித்தான் என்பதையும் நன்காக அவன் அறிந்திருந்தான். சங்கீதம் 104 வசனம் 19 இவ்வண்ணமாக எழுதப்பட்டுள்ளது, சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நட்சத்திரங்களைப் போலவும் சூரியனை போலவும் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் என்று சங்கீதம் 104 வசனம் 19 எழுதப்பட்டுள்ளபடியே, நம்மை தேவன் நட்சத்திரங்களைப் போல சூரியனை போல வைத்திருக்கும் பட்சத்தில், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் என்று 104 சங்கீதம் 19 வசனத்திலே வாசிக்கிறபடியே, தேவன் எவர்களை சூரியனை போல பிரகாசிக்க வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அஸ்தமிக்கும் காலம் வரும்போது, அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடையும் காலம் வரும்போது அவர்களுக்கு முன்கூட்டியே அது தெரியும். தெரிந்தவுடனே ஐயோ நான் மரிக்கப் போகிறேனே என்று பயப்பட மாட்டார்கள், கம்பீரமா இருப்பார்கள். அதுதான் நாம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் கம்பீரமாய் முழக்கமிடுகிறார் தன் முடிவை குறித்து. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் முழக்கமிடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆயுட்காலம் நீடிக்க விருப்பமா? தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையானது நீடித்த நாட்களா இருக்க வேண்டுமானால், நீடித்த நாட்கள் எனக்கு வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 34 வசனம் 12 முதற்கொண்டு, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? மேற்கொண்டு வசனம் 13 முதல், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்படியானால் நீடித்த நாட்களை விரும்புகிறவர்கள் கட்டுக்கோப்பியான பரிசுத்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் உலகத்தில் வாழ்பவர்கள் உலகத்தில் உள்ள மக்களுக்கு நன்மை பயக்கத்தக்கும் வண்ணமாகத்தான் அவர்கள் வாழ வேண்டுமே அல்லாமல் அவர் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. முதலாவது சொல்லுகிறார், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற விரும்புகிற மனுஷன் தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 34 வசனம் 14 பார்க்கும்போது, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். என்ன சொல்கிறார் என்றால், நீ நீடித்த நாட்களை விரும்பும் பட்சத்தில் உனக்கு நீடித்த நாட்களை தேவன் கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பாயானால், நீ தீமை விட்டு விலகுவது மட்டுமல்ல, நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேட வேண்டும், அந்த சமாதானத்தை தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பிரியமானவர்களே, எவர்கள் நீடித்த நாட்களை விரும்புகிறார்களோ அவர்கள் தீமை செய்தல் கூடாது. இரண்டாவது, நன்மை செய்தல் அவசியம் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்கள் தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்கின்றவர்களாய் இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு தீர்க்காயுளை தர நீ சித்தமாய் இருக்கின்றீர். ஆதலால் எப்பொழுது நாங்கள் நன்மை செய்யும்படிக்கு அதற்கு தேவைப்படும் சகல தேவ கிருபைகளையும் எங்களுக்கு அருள உம்மை நோக்கி மன்றாடி வேண்டிக் கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் வெகு மனத்தாழ்மையோடு உம்முடைய திருப்பாதப்படியிலே சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் egagchurch.com என்னும் எங்கள் திருச்சபை இணையதளத்தின் வாயிலாக எங்களை தொடர்பு கொள்ள அன்புடன் உங்களை அழைக்கின்றோம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு egagchurch.com